ரூ. 1200 கேசி ஒரு புது ஐஎம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் கேசி இடிசி இடிஎக்ஸ் சீரிஸ் ஃபைனல் சாப்டர் கலெக்டர் எடிஷன் போட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இடிஎக்ஸ் சீரிஸ் இருந்ததுல, அதோட ஒரு அடுத்த அத்தியாயம் தான் இந்த கேசி இடிசி சீரிஸ். இது வந்து 3.5 மாடல் பிளாக் கலர் வேரியன்ட் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ உள்ள உங்களுக்கு ஐஎம் கேபிள்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதோட டிசைன் அண்ட் பில்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் புதிய அத்தியாயம் கேசி இடிசி மாடல். ஸோ இடிஎக்ஸ் மாதிரி தான் டிசைன்லாம் வந்து இருக்கு. பட் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இதுல. ஐஎம் ஷெல் நல்ல டிரான்ஸ்பரண்டான ரெசின் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதாவது செமி டிரான்ஸ்பரண்ட் தான் இது. அண்ட் இதில் உள்ளுக்குள்ள இருக்கிற டிரைவர் பார்த்தீங்கன்னா கேசியை ஓனா பில்ட் பண்ண ஒரு கஸ்டமைஸ்டு டிரைவர். அண்ட் இது ரொம்ப அல்ட்ரா வைட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கு. இதில் 7 ஹெர்ட்ஸ்லேருந்து 45,000 ஹெர்ட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் டுவல் டேம்பிங் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லி நீங்க ஸ்பெக்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டியூனிங் நாசில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி ஒன்று போது பாருங்க. அது நேராக டிரைவர் கிட்ட போய் கனெக்ட் ஆகிடும். ஸோ இது உள்ளேருந்து வரும். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த மெஷ் இது வந்து ஒரு மெட்டல் மெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2 தான் வந்து அந்த டுவல் டேம்பிங் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இந்த டுவல் டேம்பிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜ் 1ல என்ன பண்ணும், அதுக்கப்புறம் இது ஸ்டேஜ் 2. இது 2த்துல என்ன பண்ணும்ன்ட்டு அடுத்து சொல்றேன். அண்ட் மற்றபடி இதில் வந்து 0.75 2 பின் கனெக்டர் தான் வருது. அண்ட் கேபிள் வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள், சில்வர் பிளேட்டட் டைப். ஒரு மைக்ரோஃபோன் சப்போர்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டுவல் கண்டென்சர் மைக் ஆன் ஆஃப் மியூட் பண்ணுறது அன்மியூட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் இருக்குது. ஜென்ரலாக ப்ளே பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் இதில் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி மற்ற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல ஹை அண்ட் டேக் தான் யூஸ் பண்ணோம். $2000 டிடி ஐஃபை டேக். அதுக்கப்புறம் கேசி AM01 ₹1000 டேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் டேக் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஐஎம் சப்போஸ் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஐஎம்ஐ விட ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அப்கிரேட் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற டேக்கோ இல்ல டேப்போ முதல்ல அதை அப்கிரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஐஎம்க்கு போங்க. ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஐஎம் தான். பட் இந்த பட்ஜெட் ஐஎம்ஏ ஒரு ஹை எண்ட் டேக்கோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் செம்மையா வந்து இருக்கும். ஸோ ஐஎம்ஐ விட சோர்ஸ் தான் வந்து முக்கியம். ஸோ சோர்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு மணி இருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பா டேக் வந்து பெஸ்டா டுவல் டேக் அந்த மாதிரி பெஸ்டா 4K 5Kல டேக் வந்து போயிடுங்க. அண்ட் அடுத்து வந்து யூஸ் பண்ற மியூசிக் ஃபைல்ஸ் எஃப்ளாக் சாங் யூஸ் பண்ணுங்க. அண்ட் நான் யூஸ் பண்றது ஹிபி மியூசிக் பிளேயர். ஹிபி மியூசிக் பிளேயரில் தான் உங்களுக்கு பிட் பர்ஃபெக்ட் மோடில் வந்து கேட்க முடியும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே எக்ஸ்க்ளூசிவ் HQ USB ஆக்சஸ்ன்னு இருக்கும். இதை எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சாங் கேட்கும் போது உங்களுக்கு இங்கே USB அப்படின்னு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி ஆடியோ அவுட்புட்டோட பாத் வந்து இதில் காட்டுது பாருங்க. ஸோ டேரெக்டாக டேக்குக்கு போகும். இதெல்லாம் சில ரெக்வயர்மெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் நான் வந்து கேட்குறேன். ஆடியோ குவாலிட்டி வைஸ் இது சூப்பர் பேலன்ஸ்டாக நல்ல வெரி டீட்டெயில்டு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு வைட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து இருக்குது. 7 ஹெர்ட்ஸ்லேருந்து 45,000 ஹெர்ட்ஸ். ரொம்ப பாட்டமில் இருக்கிற அந்த பேஸில் இருக்கிற சப் பேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து வெரி ஹை ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வரையுமே செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ட்ரபிள் எப்பவுமே கேசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரபிள் கிங்னு சொல்லலாம். அக்ரெசிவான ஒரு ட்ரபிள் கொடுப்பாங்க. ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன் அந்த ஏரினஸ் அந்த ஒரு ஷார்ப்பி எண்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேசி தான் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. சிமிலர்லி இதில் வந்து ட்ரபிள் பயங்கரமாக இருக்குது. பட் அங்கே தான் வந்து சில ட்விஸ்ட்டுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டுவல் டேம்பிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைக் இந்த மெஷ் ஃபில்டர் என்ன பண்ணுன்னா இந்த ட்ரபிள் வந்து ரொம்ப சிபிலன்ஸ் இல்லாத மாதிரி என்ன பண்ணும், கொஞ்சம் ஹார்ஷ்னஸ் இல்லாத மாதிரி அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்குது. இப்போ எப்படி ரொம்ப மலை மேலே போய் கத்துனீங்கன்னா உங்களோட எக்கோஸ் வரும் அப்படியே டாப்பில். அந்த மாதிரி ஒரு டாப்பில் வந்து சவுண்ட் எதிரொலிக்கிற சவுண்ட்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு சூப்பராக கேட்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற ஒரு டேம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருங்க. ஒரு டியூப் மாதிரி இருக்குல்ல, இது வேற ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ கேசி பொறுத்த வரைக்கும் ஒரு வி ஷேப்டு சவுண்டிங் மாதிரி இருக்கும். மோர் ஹார்ஷியாக வந்து இருக்கும். இதில் வந்து ஹார்ஷ்னஸ் வந்து இருக்காது. அந்த லிட்டில் பிட் வார்ம்னஸ் வந்து இருக்கும். நீங்கள் மெலோடி கேட்குறீங்க அப்படின்னும் போது மெலோடியில் அந்த ஒரு மெலோடி கனெக்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிடைச்சிரும். அண்ட் பேஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் வரும்போது அது வந்து ஒரு வார்ம்த் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பீட் லிட்டில் பிட் அந்த வார்ம்த் எஃபெக்ட்டும் வந்து இருக்கும். ஸோ அதனால் கேட்கும் போது கொஞ்சம் நல்லா இனிமையாகவும் இருக்கும். மெலோடி கனெக்ட்டும் உங்களுக்கு நல்லா வருது. ஸோ அதனால தான் இது ஒரு நல்ல பேலன்ஸ்டு ப்ளஸ் டீட்டெயில்டு டைப் ஆஃப் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். அண்ட் பேஸும் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல்டு ஒரு பேஸ் பீட்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப பூம் அந்த ஒரு பூமி பேஸ் வந்து இருக்காது. அட் த சேம் டைம் அந்த ஒரு வார்ம்த் எஃபெக்ட்டும் வந்து அந்த பேஸ் லைனில் வந்து வருது. அண்ட் மெலோடிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் ரொம்ப இது வோக்கல் ஃபார்வர்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக வந்து இருக்கு. மிட்ஸ் வந்து ஸ்லைட்லி ரெசிஸ்டாக இருக்கலாம். பட் அது வந்து நான் மிட்ஸோட குவாலிட்டியை வந்து எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டேக்கை பொறுத்து அது மாறுற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் கேசி AM01
யூஸ் பண்ணும்போது ஒரு மாரி இருந்தது. இந்த DDI5 DAC யூஸ் பண்ணும்போது ஒரு மாரி இருந்தது. ஸோ மிட்ஸ் அண்ட் அந்த பேஸோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டா வரும். நீங்க எந்த அளவுக்கு DAC பெஸ்ட்டா யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து. அண்ட் நான் முதலே சொல்ட்டேன், உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற IEM எதுவா இருந்தாலும் சரி, சோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ரீசென்ட்டா இதுதான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சோர்ஸ் வந்து நீங்க நல்ல ஒரு DAC, நல்ல ஒரு ஹை எண்ட் DACஓட நீங்க ஃபர்ஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க அது ஒரு ரூ. 1000 IEMல கனெக்ட் பண்ணீங்கன்னா கூட அப்ப நல்ல சவுண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ டிஃபரன்ஸஸ் வந்து நல்லாவே வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். அண்ட் மெயினா நீங்க அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது நல்ல பிளேயர். நீங்க நார்மலா Spotifyலாம் யூஸ் பண்ணிட்டு அந்த மாரி பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. பிட் பெர்ஃபெக்ட் மோட்ல யூஸ் பண்ணணும். நீங்க ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்றீங்கன்னா, பிட் பெர்ஃபெக்ட் மோட்ல யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ரியாலிட்டி வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ மொத்தத்துல இப்ப இந்த KC EDC IM ஒரு நல்ல ஒரு ஒரு அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்ன்னு வந்து சொல்லலாம். நல்ல பேலன்ஸ்டான, டீடைல்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் மிட்ஸ்ல வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ரெசஸ்ட் தான். ஆனா ரொம்ப ஷார்ப்பியா இருக்கும் முன்னாடிலாம். பட் ஷார்ப்பியா ஒரு சில KC IMs இருக்கும். உங்களுக்கு அண்டர் 1000ல. அந்த மாரி ஷார்ப்பியா இல்லாம கொஞ்சம் லிட்டில் பிட் வார்ம்த் எஃபெக்ட்டும் வரதுனால மெலோடி கேட்கும்போதும் சரி, எந்த மாரி சாங்ஸ் கேட்கும்போதும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுக்குது. ஸோ 1200 அரவுண்ட் இது கண்டிப்பா ஒரு பெஸ்ட் தான். பட் நல்ல ஒரு DACஓட நீங்க கம்பைன் பண்ணி கேட்டீங்கன்னா, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்க பை பண்ற ஐடியால இருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது கூட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நெறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா நான் அந்த வீடியோஸ் வந்து கன்சிடர் பண்றேன். ஸோ அவ்வளோதான் ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.